வணக்கம் மிஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்குது பிரைட் ஃப்ளெக்ஸ். நான் தான் பிரைட். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஃபைன், நானும் நல்லா இருக்கேன். அண்ட் இன்றைக்கி நம்ம ஜேகேக்கு ஒரு ஒன் ஷர்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது இந்த ஸ்டோரி ஃபுல்லாகவே எனக்கு ட்ரீமில் வந்தது. ஸோ எனக்கு இப்படி ஒரு ட்ரீம் வரும்னே நான் எதிர்பார்க்கல. அண்ட் நல்லா இருந்துச்சு இந்த ட்ரீம். ஸோ அதை நம்ம ஒன் ஷர்ட்டாக போடலாம் அப்படின்னு சொல்லி இதில் ஒரு சீன் தான் வந்துச்சு. பட் ஆனால் இதை நான் ஸ்டோரியாக நான் க்ரியேட் பண்ணிக்கிட்டேன். ஸோ வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இமேஜின் யுவர் செல்ஃப். இன்ட்ரோ என்னன்னா, நீங்களும் ஜேகேவும் கசின்ஸ். உங்கள் 2 பேருக்கும் 15 இயர்ஸ் கிட்ட டிஃப்ரென்ஸ் இருக்கும். உங்களுக்கு 17, அவருக்கு 32 அப்படி இருக்கும். அண்ட் ஜேகே பற்றி சொல்லணுன்னா, ஜேகே ஒரு ஆக்டர். நீங்கள் இப்போ தான் 12th முடிச்சுட்டு வீட்டில் சும்மா வெட்டியாக உட்காந்துருக்கீங்க. 2 days தான் ஆகுது எக்ஸாம் முடிஞ்சு. 12th லைஃபே முடிஞ்சு 2 days தான் ஆகுது. ஸோ இதே போதும்னு நினைக்கிறேன். அண்ட் ஒன் திங், உங்களுக்கு ஜேகே மேலே ரொம்ப லவ், க்ரஷ், எல்லாமே அப்சிஸ்டாக இருக்கீங்க அவர் மேலே. அதேமாரி தான் ஜேகேவும். ஆனால் உங்ககிட்ட அதை காமிச்சிக்கிட்டது இல்லை. அண்ட் அவருக்கு ஃபேமிலி ரொம்ப முக்கியம். அதனாலவே அவர் உங்ககிட்ட நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு ஒரு வார்த்தை கூட சொன்னதில்லை. ஆனால் நீங்கள் அவர்கிட்ட எக்ஸ்போஸ் பண்ணிட்டீங்க. நீங்கள் எப்போ பார்த்தாலும் அவர் பின்னாடி தான் சுற்றிட்டே இருப்பீங்க. உங்கள் ஃபேமிலி எல்லாருக்கும் தெரியும். அண்ட் மெயினாக ஜேகேக்கு ரொம்ப தெரியும் உங்களை பற்றி. ஸோ இதே நல்லா இன்ட்ரோன்னு நினைக்கிறேன். வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போ அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போகலாம். நீங்கள் இப்போ சோஃபாவில் உட்காந்துருக்கீங்க. அவன் எப்போ வருவான்? அவனுக்காக தானே இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எப்போ வருவான்? இப்போ தானே சொன்னான் அப்பா கிட்ட அந்த வேலை இருக்குன்னு. என்ன இன்னும் காணும்? அம்மாட்ட வேற கிச்சனில் சமைக்க சொல்லிட்டோம். அவன் கூட உட்காந்து சாப்பிட்ணும். ரொம்ப நாளாச்சு அவன் கூட உட்காந்து சாப்பிட்டே. சங்குக்கா, சீக்கிரம் வா. உனக்காக எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது? என் எக்ஸாம்ஸ் முடிகிற வரையும் உன்னை பார்க்க கூட இல்லை. அப்படின்ட்டு உட்காந்து நினச்சிட்டு டிவி பார்த்துட்ருக்கீங்க. கரெக்டாக இப்போ ஜேகேவும் வந்துட்டார். ஜேகே கூட அவரோட ஃப்ரெண்டு ஜேடுன்னு சொல்லிட்டு, அவர் தான் க்ளோஸ் ஃப்ரெண்டு ஜேகேக்கு. ஸோ அவரும் வந்திருக்காரு. இங்கே பாரு மச்சான், அங்கே பாரு, உன் ஆளை பாரு, உட்காந்து டிவி பார்த்துன்னு இருக்குது. டேய் குழந்தடா, விடுறா. ஆமாம்மா, நீ நினச்சினே இரு அது குழந்தைன்னு. அது சரியான குட்டிச்சாத்தான். ஏய் சும்மா இருடா. சரி வா போகலாம், அங்கிள் வராரு அப்படின்னோடனே கேஷுவலாக 2 பேரும் பேசினே வந்துட்டுருக்காங்க. உங்ககிட்ட வந்தோடனே உங்களை பார்க்க கூட இல்லை ஜேகே. அப்படியே உங்கள் அப்பா கிட்ட பேசிகிட்டே இருக்காரு. உங்களுக்கு இதெல்லாம் பார்த்துட்டு சரி காண்டாகுது. உங்கள் அப்பா இதெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. வயன், ஏன் மூஞ்சி இப்படி இருக்கு? இல்லைப்பா, ஒன்றும் இல்லை. சரி அப்பா. வயன், அம்மாட்ட போய் சொல்லு ஜேகே வந்திருக்கான். ஸோ காஃபி எடுத்துகிட்டு வர சொல்லு. சரிப்பா, நான் போகிறேன் அப்படின்ட்டு ஜேகேவை முறைச்சிட்டே போகிறீங்க. ஜேகேக்கு பார்க்க இதெல்லாம் சிரிப்பாக இருக்குது. ஜேடா அப்படியே அவன் காதுகிட்ட வந்துட்டு, டே எங்கே பாடுறா, உன் ஆள் கோச்சின்னு போகுது பாரு, சிரிப்பாக இருக்குது, மண்டே ஆளையும் பாரு. ஏய் அது ஏன் ஆள், மூடிக்கிட்டு இரு. பார்க்கலாமே, உன் ஆளாமே. ஏய் சும்மா இருடா. இவளை எப்படியாச்சும் மறக்கணும்னு ட்ரை பண்ணுறேன், மறக்க முடியலடா. எப்படிமா இருக்க முடியும்? தலைவனுக்கு ஃபஸ்ட்டே உங்க தானே. சரி மூடிட்டுரு, அங்கிள் பார்க்குறாரு. ஐயோ இவன் வேற பார்க்குறானா? சரி அப்படின்ட்டு 2 பேரும் கேஷுவலாக இருக்காங்க. அம்மாடி வயன். ஆம்ப்பா இந்த வந்துட்டேன் அப்படின்ட்டு 2 பேருக்கும் காஃபி கொண்டு போய் கொடுக்குறீங்க. வயன், நான் உனக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்கேன்? என்னப்பா சொல்லி கொடுத்துருக்கீங்க நீங்கள்? வீட்டுக்கு வந்தவங்கள வாங்க போங்கன்னு சொல்லணும்னு சொல்லியிருக்கேன்ல. ஓ அப்படியா, சொல்கிறேன், வாங்க போங்க அப்படின்ட்டு நீங்கள் பாட்டுக்கு போகிறீங்க. ஐயோ ஜங்கு, நீ சீரியஸாக எடுத்துக்காத. என் பொண்ணு இல்லை, கொஞ்சம் குசும்பு தான், கொஞ்சம் அதிகம். மச்சான் குசும்பு இல்லைடா, உடம்பு முழுக்க கொழுப்புடா. என்ன பண்ணணும்? கொழுப்பு கரைக்கணும். டேய் சும்மா இருடா, வந்ததுலேருந்து நோயின்ட்டு இருக்க. இல்லைடா கொஞ்சம் என்ன பண்ணுறது, அவள் பண்ணுறதுலாம் பாரு, அப்படி தான் இருக்குது. மூடிட்டுரு, அவர் பார்க்குறாரு. சரி ஓரக்கடிக்காத அப்படின்ட்டு 2 பேரும் இருக்காங்க. நீங்கள் போயிட்டீங்க ரூமுக்கு. போய் செம்ம டென்ஷனில் உட்காந்துருக்கீங்க. இவன் என்னை பார்த்தானா ஒரு வாட்டி கூட பார்க்கல. என்ன இவனுக்கு தைரியம்? நானும் கீழே இறங்கி வர்றது. உன்னெல்லாம் இப்படி திருத்தவே முடியாது. ஐயோ காட், என்ன பண்ணுறது இவனை வச்சுட்டு அப்படின்ட்டு யோசிச்சுட்டே இருக்கீங்க. அப்போ உங்கள் அம்மா கூப்பிட்றாங்க சாப்பிட. நீங்களும் போகிறீங்க. பார்த்தா டைனிங் டேபிளில் ஜேடும் ஜேகேவும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. உங்கள் அம்மா பக்கத்தில் உட்காந்து சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க. டே ஜேகே, என்னத்த?
உங்கள் அம்மா ரொம்ப ஃபீல் பண்ணுதுடா. எப்படா சீக்கிரம் கல்யாணம் பண்ணுடா. கல்யாணம் பண்ணி நாங்கள்லாம் ஒரு பேரன் பேத்தின்னு பார்க்க வேண்டாமா? அத்தை வெயிட் பண்ணு, பண்ணலாம். டே ஜேடோட ரிலேட்டிவ் பொண்ணுடா, சூப்பராக இருக்கா, ஃபோட்டோ பார்த்தேன், கல்யாணம் பண்ணிக்கோடா, நல்லா இருப்பா, உனக்கு ஏற்ற மாதிரி பொண்ணு அப்படின்ட்டு பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் அப்போ தான் தண்ணி குடிச்சிட்ருப்பீங்க, அந்த கிளாஸை டப்புன்னு போடுறீங்க. எல்லாம் உங்களை ஷாக்காக பார்க்குறாங்க. எனக்கு பிடிக்கல. ஏய் என்னடி பைத்தியம் மாரி கத்துற? இல்லைம்மா, ஒழுங்கா சரியாக பிடிக்கலன்னு சொன்னம்மா. ஏதாச்சும் நினச்சிட்டே இருவாயன், நீ இருக்க பாரு அப்படின்ட்டு உங்களை திட்டுறாங்க. உங்களுக்கு சரி காண்டா இருக்குது. அவனை கல்யாணம் பண்ண சொல்கிறானா? ஏன் உன் பொண்ணு இருக்கால, உன் பொண்ணை கொடுக்க வேண்டியதானே அவனுக்கு? என்னை மட்டும் கண்டுக்கவே மாட்டீங்க. ஊரில் உள்ள எல்லா பொண்ணுங்களும் கண்ணுக்கு தெரிவாங்க, நான் மட்டும் பொண்ணே இல்லை, உங்களுக்கு பையனாக பிறந்திருக்கேனா நான் அப்படின்ட்டு நீங்கள் மனசுக்குள்ளே நினச்சிட்டு அப்படியே ஜேகேவை பார்த்துட்டே இருக்கீங்க. அப்படிங்கிறீங்களா? சரி, பொண்ணு போய் பார்த்துடலாம், கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாரு. உங்களுக்கு அவ்வளோதான், உங்களை அவர் கொல்லணும், குத்தி கொல்லணும் அப்படிங்கிற அளவுக்கு கோவம் வருது. இப்போ ஜேடு சாப்பிட்டுட்டு ஹேண்ட் வாஷ் பண்ண வரான், நீங்களும் பின்னாடியே வரீங்க. இவ எதுக்கு இப்போ நம்ம பின்னாடி வரா? இவ ஜேகே பின்னாடியில் போவா. என்னடா ஜேடு மண்டை, இவன் நம்ம பின்னாடி வரா. ஜேடு என்ன? இல்லை, எனக்கு உன்கிட்டேருந்து ஒரு ஹெல்ப் வேணும். என்கிட்ட இருந்தா உனக்கா? இரு வர. மழை ஒன்றும் வர மாரி தெரியலையே. ஜேடு, என்ன ஹெல்ப்பு சொல்லு, செய்வோம். வாட்டி கேட்டிருக்க, செய்யாமையா? சொல்லு, செய்வோம். இந்த 2 monthsக்கு ஜேகேவை டிஸ்டர்பே பண்ண மாட்டேன், ஆனால் நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணும். என்ன ஹெல்ப்பு? என்னன்னா, ஜேகே எங்கே போகிறான், என்ன பண்ணுறான், எல்லா டீட்டெயில்ஸும் எனக்கு வேணும். அது மட்டும் பண்ணிடு. என்னாலாம் அது பண்ண முடியாது. அதெல்லாம் இல்லை, நீ பண்ணுற அப்படின்ட்டு குடுன்னு உங்கள் ரூம்க்கு ஓடிட்டீங்க. ஜேகே உங்களை பார்க்குறாரு. என்ன இவ காற்றுல என்னமோ சொல்லிட்டு போகிறாளேன்னு உங்களையே பார்த்துட்ருக்காரு. இப்போ 2 months கழித்து நீங்கள் இன்றைக்கி ஃபஸ்ட் டே காலேஜுக்கு போகிறதுக்காக ஜேகே வீட்டுக்கு போயிட்டுருக்கீங்க. ஜேகே அம்மா சோஃபாவில் உட்காந்துருக்காங்க. வயன், வா 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 தங்கம். அத்தை, எங்கே உன் பையன்? அவனா மாடியில் இருக்கான், குளிச்சிட்ருக்கான். அப்படியா, சரி. வயன், என்னத? அவனை எப்படியாச்சும் கல்யாணத்துக்கு பண்ணிக்க சொல்லுவாயன். கல்யாணம் தானே, சீக்கிரம் பண்ணிப்பான், கவலைப்படாத. அது என்னை மட்டும்தான் பண்ணிப்பான் அப்படின்ட்டு நீங்கள் நினச்சிட்டே மாடிக்கு போயிட்டுருக்கீங்க. பார்த்தா ஜேகேவோட பெட்டில் யாருமே இல்லை, அவர் ரெஸ்ட் ரூமில் இருக்கார். ஸோ அதனால் நீங்கள் பெட்லேயே உட்காந்துருக்கீங்க. அவர் டிஷர்ட்லாம் போட்டுகிட்டே வெளியே வராரு. என்ன நீனு டிஷர்ட்லாம் போட்டுட்டு வரா? நீ வருவேன்னு எப்படியோ எனக்கு தெரியும், எதுக்கு அப்புறம்? அதுதான் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டே வந்துட்டேன். பிளான் பண்ணி பண்ணுறல்ல, பண்ணு. நீ பிளான் பண்ணும்போது நான் பிளான் பண்ண மாட்டேனா? நான் என்ன பிளான் பண்ண? நீ பிளானே பண்ணல பாரு. இல்லையே, நீ ஜேடிக்கிட்ட பேசினது எல்லாம் என்கிட்ட தெரியும், என்கிட்ட சொல்லிட்டான். ஸோ புரியுதா? சரி சொன்னேன். இப்போ என்ன, நான் உன்னை லவ் பண்ணுறேன் தானே, என்ன போ. வயன், அது ரொம்ப தப்பான விஷயம் வயன், நான் உன்னை பண்ணுறேன் தான், சரியா? நீ என்ன வேணான்னு நினச்சிக்கோ, எனக்கு நீ மட்டும்தான் வேணும். வயன், இதெல்லாம் ரொம்ப தப்பான விஷயம். உன்னை விட எனக்கு 15 வயசு மூப்பு. பரவாயில்ல, இருக்கட்டும். லவ்வுக்கு ஒன்றும் ஏஜ் முக்கியம் இல்லை, உனக்கு தெரியுமா? நம்ம தாத்தா பாட்டிக்கே எவ்வளோன்னு தெரியும்ல, 12 years டிஃப்ரென்ஸ். என்ன, உனக்கு அதை விட 3 வயசு கொஞ்சம் வித்தியாசம், அவ்வளோதானே? பரவாயில்ல, நானே ரெடிங்கிறேன். உனக்கு என்ன ப்ராப்ளம் சொல்லு, உனக்கு என்ன ப்ராப்ளம்? வயன், தப்பான விஷயம்டி. பரவாயில்ல, நான் பண்ணிக்கிறேன் உன்னை அப்படின்ட்டு நீங்கள் உட்காந்துட்ருக்கீங்க. இதுக்கு மேலே நான் என்ன சொன்னாலும் கேட்க போகிறதே இல்லை, சரி வா போகலாம் அப்படின்ட்டு காரில் கூட்டிகிட்டு போகிறாரு உங்களை. காரில் போவே இல்லைன்னா நீங்கள் அவரை பார்த்து முறைச்சிட்டே வரீங்க. சரி, முறைக்காத. என்ன இப்போது, நான் லவ் பண்ணும் அவ்வளோதானே, என்னால் பண்ண முடியாது, சரியா? இதுதான் உன்கிட்ட சொல்கிறது, நான் இதெல்லாம் பண்ண மாட்டேன், புரியுதா? நான் ஒன்று பண்ணுவேன்,
அவ்வளோதான் எனக்கு தெரியும், சரியா? அப்படின்ட்டு நீங்கள் விண்டோஸை பார்த்த மேனிக்கே உட்காந்துட்ருக்கீங்க. காலேஜும் வந்துடுது. நீங்கள் காலேஜ் கிட்ட இறங்கிட்டு அந்த சைடு அவர் 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 இருக்கிற விண்டோ கிட்ட போயிட்டு, தோற என்ன, எதுக்கு இப்போ இங்கிட்டு வந்த? ஈவினிங் நீ தான் என்ன பிக்கப் பண்ண வரணும், புரியுதா? வயன் என்னால் வர முடியாது, எனக்கு ஷூட் இருக்குது. நீ தான் வரணும், இல்லாட்டி நான் போக மாட்டேன். வயன் சொன்னால் புரிஞ்சுக்கோ வயன், நீ தான் வர்ற அப்படின்ட்டு நீங்கள் திரும்பியே பார்க்கல. நீங்கள் பாட்டுக்கு போயிட்டீங்க. ஈவினிங் வரையும் உங்களுக்கு போராக போகுது. ஏன் இவன் இப்படி பேசினா அப்படிங்கிற மாரியே நீங்கள் ஈவினிங் வரையும் ரொம்ப சேடாக தான் இருக்கீங்க. ஃபஸ்ட் டே காலேஜே ரொம்ப மொக்கையாக போகுது. நீங்கள் அப்படியே காலேஜ்லாம் முடிச்சுட்டு வெளியே வந்து அந்த பஸ் ஸ்டாப்பில் நின்றுட்டு இருக்கீங்க. பட் ஜேகே வரவே இல்லை, அவர் ஷூட்டில் இருக்கார். நீங்கள் அவ்வளோ கால் பண்ணுறீங்க, பட் அவர் எடுக்கக்கூட இல்லை. இப்போ ஒரு 9:30 இருக்கும். அவர் ஷூட்லாம் முடிச்சுட்டு அவர் ஃபோன் எடுத்து பார்க்குறாரு. பார்த்தா அவங்களோட அவ்வளோ கால்ஸ் 100+ கால்ஸ் இருக்குது அவர்கிட்ட. பார்த்துட்டு அப்படியே ஷாக் ஆகி அப்படியே இருக்காரு. ஒத்தா மயிரை சொன்னதே கேட்க மாட்டா. என்ன பண்ணி தொலைய இந்த மயிரை. ஐயோ சங்குகா, இப்போ எப்படியும் அங்கே தான் இருக்க போகுது. ஐயோ. அப்போ பார்த்தா உங்கள் அப்பா கிட்டேருந்து கால் வருது. அங்கிள் சொல்லுங்கள். ஜேகே வயன் உன் கூட இருக்காளா? ஐயோ போலையா இன்னும் இப்போ? ஆமாம் அங்கிள், என் கூட தான் இருக்கா. ஓ அப்போ சரிடா, அப்போ சரி பார்த்துக்கோ. சரி அங்கிள் அப்படின்ட்டு கால் கட் பண்ணிட்டு இப்போ காலேஜ் கிட்ட தான் வராரு. ஐயோ இங்கே தான் இருக்கா. பா காட் தேங்க்யூ. ஏ வயன் உன்னை தாண்டி நீங்கள் திரும்பி கூட பார்க்கல, கண்டுக்க கூட இல்லை. நீங்கள் அப்படியே ஸ்டிஃபாக நீங்கள் அந்த கீழேயே ரோட்டையே பார்த்துட்டு உட்காந்துருக்கீங்க. ஒயன் ஒன்றை தாண்டி ஒயன் எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை. நீங்கள் அப்படியே இருக்கீங்க. இப்போ உனக்கு என்ன தான் பண்ணணும் சொல்லு, நான் பண்ணுறேன். பண்ணுறியா? நீ பண்ணுறேன்னா சொல்லு, நான் சொல்கிறேன். சொல்லி தொலைடி, செஞ்சு தொலைகிறேன். என்னை லவ் பண்ணு, என்னை கல்யாணம் பண்ணிக்கோ, என்னை உன் ஒய்ஃப் ஆகிக்கோ. இங்கே பாருவா, என்ன அது தப்புடி. என்ன தப்பு? என்ன யாரும் இந்த உலகத்தில் பண்ணாததான் நான் பண்ணிட்டேன். உன்னை லவ் பண்ணுறது பெரிய தப்பா? சொல்லு. வயன் அடி வாங்கிறாத, கிளம்பி காரில் ஏறு. சேக்கி இங்கே பாரு சேக்கி, நானும் 3 இயர்ஸாக கெஞ்சுறேன் உங்ககிட்ட. என் மேலே உனக்கு இதே இல்லையா? நானும் 3 இயர்ஸாக உங்ககிட்ட. சேக்கி எப்படி சேக்கி உனக்கு எந்த ஃபீலும் என் மேலே வரலையா? ஏன் ஜேகே இப்படி இருக்க? இது நான் பதிலாச்சு சொல்லு ஜேகே, என்னை லவ் பண்ணு ஜேகே. வயன் தப்பாக பேசிகிட்டு இருக்காத, கிளம்பு, சீக்கிரம் கிளம்பு. ஜேகே பாரு ஜேகே, நான் என்ன ஜேகே பண்ணுறது? இங்கே பாரு, என்னை லவ் பண்ணுவியா மாட்டியா? வயன் பண்ண மாட்டேன்னா பண்ண மாட்டேன். சரி பண்ணவே வேண்டாம் அப்படின்ட்டு போய் காரில் உட்காடுறீங்க. அப்போ செமையாக ரெயினும் பெய்ய ஸ்டார்ட் ஆகுது. இவரும் வந்து காருக்குள்ளே உட்கார்றாரு. செம மழை பெய்யுது. அங்கே காருக்குள்ளே தான் இருக்கீங்க. ஜேகேவை பார்க்க கூட இல்லை. நீங்கள் பாட்டுக்கும் விண்டோஸை பார்த்த மேனிக்கே உட்காந்துருக்கீங்க. அவருக்கு உங்களை இப்படி பார்க்கவும் பிடிக்கல. வயன் இங்கே பாருடி, இங்கே பாரு வயன் இங்கே பாரு அப்படின்னு உங்கள் சீக்ஸை அவரை பார்க்க டர்ன் பண்ணுறாரு. வயன் ஒன்றை தாண்டி இங்கே பாரு. நான் ஏன் பார்க்கணும்? உனக்கு தான் என்னை பிடிக்கல. அப்புறம் நான் ஏன் பார்க்கணும்? நான் ஏன் விடு அப்படின்ட்டு அவர் கையை எடுத்துட்டு நீங்கள் மறுபடியும் அந்த விண்டோஸே பார்க்குறீங்க. உங்கள் கண்ணில் அவ்வளோ டியர்ஸாக இருக்குது. நான் உனக்கு எவ்வளோ சொன்னாலும் என்னோடய லவ் உனக்கு புரியாதுல்ல. நானே இவ்வளோ இறங்கி வந்து பேசுகிறதுனால தானே நீ என்னை எப்படி பார்க்குற. உனக்கு எந்த பொண்ணை பிடிச்சிருக்கோ அந்த பொண்ணே கல்யாணம் பண்ணிக்கோ. நான் உன் லைஃப்பில் இனி வரக்கூட மாட்டேன். இங்கே பாருடி. ஏன் நான் பார்க்கணும்? உனக்கு தான் என்னை பிடிக்கலன்னு நான் சொன்னேனா என்ன? அப்போ என்ன பிடிக்குமா? பிடிக்காது தானே. ஒரு வாட்டி சொன்னால் நானே போயிடுவேன்ல. நீ அதுவும் சொல்ல மாட்டேன்ற, கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்ல மாட்டேன்ற. நான் அப்புறம் என்னென்னு நினைக்க? பிடிக்கலன்னு தானே நினைக்க முடியும். நான் சொன்னேனான்னு கேட்குறேன். நான் சொன்னேனா? சொல்லலை. இப்போ என்ன அதுக்கு?
ஐ லவ் யூ. போதுமா? உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் இந்த ஏஜ் தான் எனக்கு பிடிக்கல. ஆனால் உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஐ லவ் யூ அப்படின்ட்டு உங்களை கிஸ் பண்ணுறாரு. நிஜமாவா? என்னென்னு உனக்கு பிடிக்குமா? ரொம்ப பிடிக்கும்டி. உன்னை பிடிக்காமலாம் இல்லை. சத்தியமாக என்ன பிடிக்கும்ல உனக்கு? ஏன் ஜங்குக்கா உனக்கு பிடிக்கும்ல? ஏய் பிடிக்கும்டி. பிடிக்கும்ல. லவ் யூ. ஏய் போதும். லவ் யூ ஸோ மச் ஜங்குக்கா. போதும். நீங்கள் அப்படியே அவர் மேலே போய் உட்காடுறீங்க. லைக் உங்களோடது அவருக்கு ஃபீல் ஆகுது, அவரோடது உங்களுக்கு ஃபீல் ஆகுது. நீங்கள் அப்பையும் விடாமல் கிஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க. நீங்கள் அவரை கிஸ் பண்ணிக்கிட்டே அவரோட ஷர்ட் பட்டனில் அன்பட்டன் பண்ணிகிட்டே வந்துட்டுருக்கீங்க. முழுசாக பண்ணியேட்டீங்க. அவர் அப்படியே உங்களை பார்க்குறாரு. லவ் யூ ஸோ மச் அப்படின்ட்டு அவர் செஸ்ட்லாம் அப்படி கிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. அவரும் அப்படியே உங்கள் டாப்பை கழட்டிட்டு லவ் யூ டி ஒயன் அப்படின்ட்டு அவரும் உங்களை கிஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஜங்குக்கா பார்த்து வலிக்குது. ஏ உனக்கு ஃபீல் ஆகுதா? உனக்கு ஃபீல் ஆகுதுடி. எனக்கு ஃபீல் ஆகுதுடி. ஐ நீட் யூ ஒயன். ஜங்குக்கா ஐ நீட் யூ டு. ஜங்குக்கா எனக்கும் ஐ நீட் யூ டு. ஐ நீட் யூ மோர் ஜங்குக்கா. லவ் யூ ஜங்குக்கா, லவ் யூ அப்படின்னு ரெண்டு பேரும் ரொம்ப அப்படி இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க. அப்படியே அவங்க இன்னரையை ரிமூவ் பண்ணுறாரு. நீங்கள் இன்னும் அவரை மேலேயே உட்காந்துருக்கீங்க. ஓயன் லவ் யூ டி அப்படின்னு அவங்க செஸ்ட்டை போட்டு சக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஜங்குக்கா வலிக்குது. இருக்குடி. ஜங்குக்கா வலிக்குது அப்படின்னு ரொம்ப நீங்கள் ப்ளஷரில் மூவ் ஆன் பண்ணிட்டு இருக்கீங்க. லைக் ஸ்க்ரீம் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்படியே உங்களை பேக் சீட்டுக்கு அப்படியே தள்ளி விடுறாரு. நீங்களும் அப்படியே பேக் சீட்டில் போய் படுக்கிறீங்க. அவரும் அப்படியே பேக் சீட்டுக்கு வராரு. லைக் அவர் அப்படியே பேண்ட்டு எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிட்டாரு. நீங்கள் அப்படியே உங்களோட இன்னர் மட்டும் வியர் பண்ணியிருக்கீங்க. பேண்ட்டையும் அப்படியே ரிமூவ் பண்ணுறாரு அவர். உங்களுக்கு ஒன்றுமே புரியல இங்கே என்ன நடக்குது அப்படிங்கிற மாரி. ஜங்குக்கா பார்த்து மெதுவாக பண்ணு, பயமாக இருக்கு. ஏய் பார்த்துக்கோ, ஃபீல் செம்மையாக இருக்கும். ப்ளஷரை மட்டும்தான் ஃபீல் பண்ணுவேன். ஓகே அப்படின்ட்டு நீங்கள் அவரை பார்த்துட்டே இருக்கீங்க. அவர் ஐஸில் அவ்வளோ லவ் தெரியுது உங்களுக்கு. இத்தனை நாளாக நீ இவ்வளோ லவ்வையும் எங்கே ஒழிச்சு வச்சுருந்த? ஏய் இதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம், பண்ண விடு அப்படின்ட்டு உங்கள் இன்னரையும் ரிமூவ் பண்ணிட்டு கீழே அப்படியே போகிறாரு. அவர் மவுத்தை வச்சு அப்படி சக் பண்ணிட்டு இருக்காரு. ஜங்குக்கா பேபி போதும். ஜங்குக்கா வலிக்குது அப்படின்னு ரொம்ப ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க. அவரும் அப்படியே வயன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் செஸ்ட்டை போட்டு அப்படி ப்ரெஸ் பண்ணி ஜேகே வலிக்குது. ஏய் அப்படியே இருடி. வயன் நல்லா இருக்குடி அப்படின்ட்டு அவர் அப்படியே வராரு. உங்களை அப்படியே பார்த்துட்டே உங்கள் லிப்ஸில் வந்து கிஸ் பண்ணுறாரு. மாமா ஜேகே ஏய் போதும், இதுக்கு மேலே எதுவும் நான் பண்ண வேணாம், வீட்டுக்கு போகலாம். இல்லை மாமா, இல்லை போவாத. ஏய் மாமன் தானே சொன்னேன். ஆமாம் மாமான் தான் சொன்னேன். ஏய் இன்னொரு தடவை கூப்பிட்றி, நல்லா இருக்கு. கூப்பிடவா? கூப்பிடு. கூப்பிட்டுட்டா போச்சு மாமா. அப்பா எதுவுமே பண்ணாட்டியும் அப்படியே போதை ஏறுதுடி. உனக்கு ஏறும். ஆமாம் இப்போ வீட்டுக்கு போய் என்ன பண்ணுறது?
எங்கள் வீட்டுக்கு போகலாம், எங்கள் வீட்டில் யாரும் இல்லை. அப்படியா? உங்கள் வீட்டுக்கா? இல்லை இல்லை, நான் வரலப்பா. என்ன எங்கள் வீட்லேயே கொண்டு போய் விடு. இவ்வளோ நேரம் இங்கே தானே இருந்த, அப்போல்லாம் தெரில, இப்போ மட்டும் உங்கள் வீட்டுக்கு போகணுமா? அதனால் என் வீட்டுக்கு தான் வரேன் அப்படின்ட்டு அவர் ஃப்ரண்ட் சீட் போயிட்டு காரை ட்ரைவ் பண்ணுறாரு. நீங்கள் பேக் சீட்லேயே இருக்கீங்க. நீங்கள் அப்படியே நேக்டாக இருக்கீங்க. லைக் அவரோட மிரரில் அவங்களோட ஃபுல் பாடியை அப்படியே ஸ்கேன் பண்ணிட்டு இருக்காரு. மாமா ஏன் இப்படி பார்க்குற? கண்ணை மூடிக்கோ. கண்ணு மூடினா எப்படி வண்டி ஓட்டுறது? நீ இப்படியே பார்த்துட்டு நான் சட்டை எடுத்து போட்டுருவேன். போட்டுருவியா? போட்டுருவியாடி? போட தான் போகிறேன் அப்படின்ட்டு அவங்களோட கிளாத்லாம் எடுத்து போடுறீங்க. அவர் அப்படியே பார்த்துட்டே இருக்கார் உங்களையே. இப்போ தான் போட்டுட்டேனே, அப்படியே பார்க்குற எப்படியே? போட்டும் என் கண்ணுக்கு அது ரெண்டும் தான் தெரியுது. பேசாத போ அப்படின்ட்டு நீங்கள் விண்டோஸை பார்த்து